எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பாலகுமார். நான் வந்து புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த யூடியூப் சேனல் பேரு ஆப்ஷன்ஸ் கால்ஸ் லைவ். இதில் வந்து நான் ஆப்ஷன்ஸ் கால்ஸ் நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி மார்க்கெட் ரன் ஆகுது, அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம கால்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் கொடுத்துருக்கேன். எங்கே என்ட்ரி ஆகலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாங்கிறத வந்து நான் ஓனாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து MT4ல் நான் இதனால் வரைக்கும் நான் லேர்ன் பண்ண ஒரு 5 இயர்ஸாக நான் அந்த மார்க்கெட்டில் இருக்கேன். லேர்ன் பண்ணதை வந்து ஒரு இண்டிகேட்டராக நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதை எப்படின்னு உங்களுக்காகட்ட நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் வந்து இதில் பார்த்து இதை நீங்கள் இதே மாதிரி என்ட்ரி எடுக்கணுங்கிறது கிடையாது. இது வந்து உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கணும். இது வந்து எனக்கு தெரியும், அதனால் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் MT4 சார்ட்டு. இந்த சார்ட்டில் வந்து நான் இண்டிகேட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டரை பொறுத்தளவுக்கு ப்ளூ அண்ட் பிங்க்கில் இருக்கும். ப்ளூ வந்து பை என்ட்ரி, பிங்க் வந்து செல் என்ட்ரி. ப்ளூ அந்த கேண்டிலுக்கு பக்கத்தில் வந்துன்னா அந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம பை என்ட்ரி எடுக்கணும். பிங்கை பொறுத்தளவுக்கு அந்த டவுன் கேண்டில் டவுன் ஏரோவை கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் அந்த லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் செல் என்ட்ரி எடுக்கணும், அதர்வைஸ் எடுக்கக்கூடாது. இன்னொன்று லாஸ்ட் டைமில் லாஸ்ட் கேண்டில் ஒன்று வரும், 3:15 மார்க்கெட் முடியும், 2:15 to 3:15 கேண்டிலில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. இது வந்து 1 hour சார்ட்டு. இதில் தான் நான் இந்த இண்டிகேட்டரை நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் நம்மளுக்கு செல் என்ட்ரி இங்கே வந்திருக்கு. ஆனால் இதோடைய லோ பிரேக் ஆகுது. அதுக்கப்புறமா அடுத்து 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பை கிடைச்சிருக்கு. இந்த பையை பிரேக் பண்ணி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் மேலே போயிருக்கு. இது கிட்டத்தட்ட 24,830 இருந்து 24,970 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 150 140 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. லாஸ்ட் கேண்டில் எப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம செல் என்ட்ரி எடுக்க வேண்டியதில்லை. ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்மளுக்கு பை என்ட்ரி கிடைச்சிருக்கு 24,810. அப்போ நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம தள்ளி வச்சாலும் 820 எடுத்திருந்தாலும் 24,854 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 34 பாயிண்ட்டுக்கு பக்கம் நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஆகும். அடுத்த மணியில் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் 1 lakh ஆகும். இந்த ஃபியூச்சரை பார்த்து நம்ம அப்படியே ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். இது பிரேக் ஆகும்போது நம்ம போய் ஆப்ஷன்ஸில் நம்ம அங்கே புட் எடுத்துக்கலாம். மேலே ஹை பிரேக் ஆச்சுன்னா போய் நமக்கு கால் எடுத்துக்கலாம். அங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 15,000 to 20,000 இருந்தாலே நம்ம அடுத்த நிலையில் எடுக்கலாம். இப்போ இங்கே 4ஆம் தேதி கிராஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 50-60 பாயிண்ட் நம்மளுக்கு மேலே மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் கிடைச்சிருக்கு, கால் என்ட்ரி. ஆனால் தனிக்கு கொடுக்கணும், ப்ராஃபிட்டில் தான் நின்றுருக்கும். அடுத்து 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை உள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அந்த தன்னைக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு செல் என்ட்ரி கிடைச்சது. அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு திருப்பி மேலே போயிடுச்சு. அப்போ இந்த டைம் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் எப்படின்னா எந்த கேண்டில் நம்மளுக்கு பிரேக் ஆகுதோ அந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். செல் என்ட்ரி பொறுத்தளவுக்கு, பை என்ட்ரி பொறுத்தளவுக்கு இங்கே கிராஸ் ஆச்சுன்னா இதோடைய லோ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபியூச்சர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 30-40 பாயிண்ட் பக்கம் வரும். மேக்ஸிமம் அந்த அளவுக்கு பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இந்த இண்டிகேட்டர்ஸில் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கலாம். அது கிராஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன மூவ்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு சின்ன லாஸ் தான் வரும், ஆனால் பெரிய ப்ராஃபிட் வரும். 1:2 1:3 வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு டார்கெட் வரும். நான் ஃபேஸ்புக்கில் என்ட்ரிஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன், அதுலேயும் பாருங்கள். நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் கொடுத்துருப்பேன். நிஃப்டி ஸ்கிரிப்ட், நிஃப்டி குவான்டிட்டி வந்து 75 குவான்டிட்டி. எப்பவுமே நிஃப்டியில் வந்து ஆப்ஷனில் அவ்வளோ கொடுப்பாங்க. டேக் நம்ம புட் எடுக்கிறோமா கால் எடுக்கிறோமா, அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸு, கான்ட்ராக்ட் அது எந்த மந்தோட கான்ட்ராக்ட், அப்புறம் என்ட்ரி ப்ரைஸ், ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ். இதை நான் கொடுக்கறதுக்கு காரணம் இது எல்லாமே வந்து நான் டோட்டலாக எல்லாமே கொடுத்துருவேன். இதுபடி தான் இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் இந்த கால்ஸ் எல்லாமே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த செல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டினியூஸாக நம்மளுக்கு செல்லாக தான் வந்திருக்கு. ஏன்னா இங்கே ஹையை பிரேக் பண்ணலை, அதே மாதிரி இதோடைய ஹையும் நமக்கு பிரேக் பண்ணலை. கண்டினியூஸாக நம்மளுக்கு செல் என்ட்ரி தான் கிடச்சிருக்கு. நம்ம ரிஸ்க் எடுக்க முடியலைன்னா இங்கேயே நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன ப்ராஃபிட்டோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். அடுத்த நாள் நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கணுங்கிறது கிடையாது. இல்லை அடுத்த நாள் நம்ம ட்ரேட் பண்ணணும், அடுத்து ரெட் கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். லாஸ்ட் கேண்டில் நம்ம பை எடுத்திருக்க மாட்டோம். அடுத்து 8ஆம் தேதி ஓப்பனிங்லேயே ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு ரெட் கேண்டில் அண்ட் செல் என்ட்ரி. ஆனால் தனிக்கு ட்ரெண்ட் ஃபுல்லாக கீழே தான்.
அதுக்கப்புறம் 11th நம்மளுக்கு ட்ரெண்ட் ஃபுல்லாக மேலே தான். அதுக்கு ஒவ்வொரு என்ட்ரி தான். இது வந்து 1:2 1:3 வரைக்கும் நம்மளுக்கு டார்கெட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் எப்பவுமே ஒரு 15 பாயிண்ட்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ரீசனபிள் ப்ராஃபிட். ஒரு லாட்டுக்கு 1000 rupees ப்ராஃபிட். அப்புறம் 1:3 1:4 எல்லாம் வந்து நம்ம ஓன் ரிஸ்கில் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து அப்படியே காஸ்ட் டு காஸ்ட் அப்படியே மேலே கொண்டு வந்து அதை நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு, அது ஒரு லோ பிரேக் ஆகுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கேண்டில் ஒன்று வந்திருக்கு, இது ஹையை பிரேக் பண்ணியிருக்கு 24,659. இதை கிராஸ் பண்ணி அப்போ 660 எடுத்திருந்தாலும் 708 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 48 பாயிண்ட் மேலே போயிருக்கு. இது வந்து 50 to 20 பாயிண்ட்ஸ் கம்பல்சரி நம்மளுக்கு ஆப்ஷனில் கிடைச்சிருக்கும். அடுத்து இங்கேயும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இதில் நம்ம ஆப்ஷன்ஸில் போனோம்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியாக நம்ம ப்ராஃபிட் எடுத்துடலாம். 13ஆம் தேதி ஒரே ஒரு பை மட்டும் கிடைச்சிருக்கு. அந்த பை ஒரே என்ட்ரி நல்லா மூவ்மெண்ட் கிடைச்சிருக்காங்க. 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ஆனால் நம்மளுக்கு செல் என்ட்ரியும் கிடைக்கலைங்க, பை என்ட்ரி மேலே பிரேக் ஆகல. அடுத்து செல்லு மட்டும் பிரேக் ஆகி லைட்டாக கீழே வந்துட்டு ஆனால் தன்னைக்கு வந்து காஸ்ட் டு காஸ்ட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம அடுத்த நாள் நம்ம என்ட்ரி எடுக்க போக வேண்டியதில்லை. நம்ம சிக்னல் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். சப்போஸ் ரிஸ்கான ட்ரேடர் இங்கே ஒரு செல் என்ட்ரி ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அடுத்த நாள் இங்கே போயிருக்கும் மார்க்கெட்டு, இப்போ க்ளோஸ் ஆகிருக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹை பிரேக் பண்ணனா இங்கே நம்ம என்ட்ரி எடுப்போம். இந்த ஹை பிரேக் பண்ணால் இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம். ஹை பிரேக் பண்ணால் நம்ம என்ட்ரி எடுத்துருக்கணும். ஆனால் நம்மளுக்கு 2 நாள் கழிச்சு 19 20ஆம் தேதி தான் நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. என்ட்ரி எடுத்திருந்தாலும் நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தால் காஸ்ட் டு காஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி லாஸ்ட்டு தான் நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஓப்பன் வந்து ரெட் கேண்டில் ஓப்பன் ஆகிருந்தால் நம்ம கண்டிப்பாக செல் என்ட்ரி நம்ம எடுத்துக்கலாம். 25ஆம் தேதி நம்மளுக்கு செகண்ட் கேண்டில் ஒரு பை என்ட்ரி கொடுத்து நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அடுத்து லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. ஆனால் அந்த செல் என்ட்ரி நம்மளுக்கு எடுத்திருக்காது, பை என்ட்ரி நம்மளுக்கு எடுத்திருக்காது. அடுத்த நாள் 26ஆம் தேதி நேற்று பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல் என்ட்ரி கொடுத்து 4 மணி நேரம் ஒரே பக்கம் இருந்துட்டு லாஸ்ட்டாக நம்மளுக்கு இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சது 26ஆம் தேதி. இதுதான் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இண்டிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மேக்ஸிமம் வந்து என்ட்ரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் கிடைச்சாலும் ஒரு 40-50 பாயிண்ட் வந்து ஃபியூச்சரில் மூவ்மெண்ட் கிடைக்கும். அப்போ ஆப்ஷனில் 10 to 15 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ்லாம் மூவ்மெண்ட்டாக கிடைக்கும். அன்னைக்கு ட்ரெண்டு ஒரே மாதிரி ட்ரெண்டாக இருந்தால் நம்மளுக்கு 1:2 1:3 கிடைக்கும். ரேஞ்ச் பவுண்டாக இருந்தால் மார்க்கெட் கண்டிப்பாக என்ட்ரி எனக்கு கிடைக்காது. அதனால தான் இந்த இண்டிகேட்டர் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி இப்போ ஒரே ஒரு என்ட்ரி தான். ஆனால் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் மேலேங்கிலும் ஒரே மாதிரி போயிட்டு இருந்தது. அதனால் அந்த என்ட்ரி கிடைக்கல எனக்கு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேண்டில் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நான் ஒரு அனலைஸ் பண்ணி 80% சக்ஸஸ் வர மாதிரி ஒரு இண்டிகேட்டர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இண்டிகேட்டர் நான் உங்கள்கிட்ட வந்து நான் இது இந்த மாதிரி இருக்குன்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் ஃபேஸ்புக்கில் என்ட்ரிஸ் பண்ணுவேன், அதை நீங்கள் பாருங்கள். அது லைவ் கால்ஸாகவே நான் கொடுப்பேன். அப்பப்போ எங்கே சிக்னல் வருதோ அந்த கால்ஸை கண்டிப்பாக நான் கொடுப்பேன். இந்த மாதிரி 1 hour கொடுக்கா தான் அந்த கால்ஸ் நான் அப்டேட் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். இது ஃபஸ்ட்டு வீடியோங்காட்டிக்கு எனக்கு வந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. இதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த எப்படிங்க நான் பேசியிருக்கேன், இதில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கண்டிப்பாக நான் ரீப்ளை உங்களுக்கு நான் பண்ணுவேன். இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இது ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கீழே லிங்க் கொடுப்பேன், அதில் நீங்கள் போய் கால்ஸை வந்து நான் லைவாக கொடுக்குறத நீங்கள் பார்க்கலாம். நான் வாட்ஸ்அப்பில் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதில் நான் கொடுத்துட்ருக்கேன். அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் வீடியோவாக நான் கிளிப்பாக நான் போடுறேன். இதில் வந்து நான் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பரை ஆட் பண்ணி விடுறேன், அதில் பாருங்கள். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. இது வந்து என்ட்ரி எடுத்துன்னா உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் எடுக்கணும். இது நான் எடுத்ததுக்கப்புறம் அப்படி ஆயிடுச்சுன்னு எதுவும் சொல்லக்கூடாது. இது வந்து எனக்கு டோட்டலாக வந்து என்னுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். அதுதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஆல்.